ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் அசையா சொத்தில் ஆக்கிரமிப்பும் சட்ட தீர்வும் வழக்கறிஞர் எம் சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நேர்களுக்கு வணக்கம். காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலம் சார்ந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு பற்று அப்படிங்கிறது வெறும் அது ஒரு சொத்து. அது நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம்னா அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் நிறைய பேருக்கு. அப்படி அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும், அந்த அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதை எப்படி ஒரு சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்கிறது, அதற்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும். நம்ம அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம நிறைய குழப்பங்கள் அடைவோம். யார் அணுகிறதுன்றது தெரியாது, எப்படி அதை செய்கிறதுன்றது தெரியாது. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும். அதனால் அது சம்பந்தமாக நம்ம பொதுவாக இந்த மாதிரியான ஒரு அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு சொத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. வெளியால் ஒருத்தர் வந்துட்டார், அவங்க நம்மளை அதை பயன்படுத்துறதுக்கு விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம சரியான முறையில் சட்ட ரீதியாக எப்படி அதுக்கு தீர்வு பெறலாம் அப்படின்ற தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வழக்கறிஞர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சொத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான விஷயந்தான். நிறைய நேரத்தில் எல்லா நேரமும் நம்ம அதனால் முழுக்க நம்மளால் கண்காணிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. ஒரு சில சமயம் நம்ம பார்ப்போம், ஒரு சில சமயம் பார்க்க முடியாது. ஏன்னா பல்வேறு தேவைக்காக ஒவ்வொருத்தர் ஒரே இடத்துல இருப்பாங்க, இல்லை மாறி போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அவங்க சரி ஓகே பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கூட இப்போது உடனே நமக்கு அது தேவை, நீங்கள் அதை பண்ணுங்கள், அதை மாற்றி அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி சொன்னோன்னா கூட சில சமயம் அது சிக்கலாகும். அது தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக ஒரு நபருக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது என்ன மாதிரியான தீர்வு இருக்குது, அவர் என்னென்ன விஷயங்களை முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கிறது அவசியமானது? இப்போது அசையா சொத்து குறித்து இப்போது ஒரு பிரச்சனை எழுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இல்லை அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட சொத்தாக கூட இருக்கலாம். அந்த சொத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு ஏற்படுது, இல்லை அத்துமீறி அவங்களோட சுவாதீனத்தை இதில் வெளியேற்றிட்டாங்க, அவங்க சுவாதீனத்தில் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாம் பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா அடிதடி நடக்கும், எப்படி என் இடத்துக்குள்ளே நீ வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்னால அடிதடி நடக்கும். உடனே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அது ஒரு கிரிமினல் வழக்கு கிடையாது. அன்லெஸ் அன்டில் அது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது அது கிரிமினல் வழக்காக தான் முதல்ல பார்ப்போம் இல்லையா? ஆமாம். ஏன்னா ஒரு குண்டாஸோட அடிதடி நடந்து அடிபட்டு கை கலப்பாயிடும், ஸோ கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க. இதெல்லாமே கிரிமினல் அஃபென்ஸ் கொண்டு போயிட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுவாங்க. பட் இதுக்கு இடத்த எப்படி நம்ம திரும்பவும் நம்ம சுவாதீனத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கு சிவில் ரெமெடி தான். ஸோ இது தற்காலிகமான ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வேணால் நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம். ஸோ ஆனால் பொசஷனை எப்படி நம்ம திருப்ப எடுக்கணும், அதாவது நம்ம இடத்தோட சுவாதீனத்தை நம்ம எப்படி நம்ம மீட்கணும் அப்படின்னா அது சிவில் ரெமெடி தான். அதுக்கு தான் நம்ம ஒரு சிவில் கோர்ட்டில் நாடி நம்ம அந்த தீர்வை நம்ம பெற முடியுமே தவிர்த்து லீகலாக போகாமல் இல்லீகலான எந்த மெத்தடையும் நம்ம அந்த பொசிஷனை எடுக்க முடியாது, அதாவது அந்த சுவாதீனத்தை திரும்பவும் எடுக்க முடியாது. பொதுவாகவே இந்த மாதிரியான சிவில் வழக்குகள் ரொம்ப காலதாமதமாக தான் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும், உடனே கிடைக்காது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிற இந்த காரணங்களுக்கு ஒரு காரணியாக அமையுது. உடனே நம்ம எடுக்கணும், ஏதோ ஒரு வகையில் பண்ணி எடுப்போம் அப்படின்றப்ப தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான அது குற்ற வழக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகுது. அப்படி இருக்கும்போது இதற்கான நடைமுறை என்ன, நமக்கு எவ்வளோ சீக்கிரம் இதுலேயுமே தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்போது சுவாதீனத்தை எப்படி நீங்கள் மீட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது குறித்த வகை தீர்ப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த சட்டத்து மூலயமா. இப்போ எப்படின்னா உங்களோட சுவாதீனம் உங்கள் சொத்தோட சுவாதீனம் உங்களை விட்டு போகும்போது எந்த நாள் உங்களோட சுவாதீனம் உங்கள் கைவிட்டு போகுதோ அந்த நாள்ல இருந்து 12 வருஷம் லிமிட்டேஷன் உங்களுக்கு, அதாவது காலவரம்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் வழக்கு தொடரலான்றதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு காலவரம்பு சட்டத்தை கீழே ஒரு லிமிட்டேஷன் பீரியடை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட்டேஷன் பீரியடுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஒரு வழக்கை தொடருமே முடியும். தவிர
மற்ற மாதிரி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சாலும் நீங்கள் வந்து அந்த வழக்கை தொடரலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு பொசிஷனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு வழக்கு போடுறீங்க. அப்படி ஒரு உங்கள் இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க, அதற்காக நம்ம ஒரு வழக்கு தொடர்றோம். ஆமாம். இப்போ அந்த வழக்கை நீங்கள் தொடரும் போது 12 years நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரம் த டேட் ஆஃப் டிஸ்பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்போ வந்து உங்களோட சொத்தோட சுவாதீனம் உங்களை விட்டு போகுதோ அந்த 4 to 12 வருடங்களுக்குள்ள நீங்கள் வந்து வழக்கை தொடரலாம். அதுக்காக நான் 6 வருஷம் சும்மாவே இருந்துக்கிட்டு அப்புறம் கழிச்சு நான் சூட் போட்டுக்கிறேன், நான் வழக்கு தொடர்றேன் அப்படின்னா அப்போ கோர்ட்டில் வந்து ஒரு டவுட் கிரியேட் ஆகும். ஏன் நீங்கள் 6 வருஷம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், அதே ஊரில் இருக்காங்க, அப்போ சுவாதீனம் போயிடுச்சு, 6 வருஷம் நான் அமைதியாக இருக்கேன், 6 வருஷம் தான் 12 years கழிச்சு நான் லிமிடேஷன் பீரியட் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் போய் வழக்கு தொடர்றேன் அப்படின்னா அப்போ நான் அந்த காரணத்தை நான் வந்து அந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஏன் நான் 6 வருஷம் கழிச்சு நான் இந்த வழக்கு தாக்கல் பண்ணுறேன், தோ எனக்கு லிமிடேஷன் பீரியட் இருந்தாலும் நான் ஏன் 6 வருடமாக நான் வழக்கு தாக்கல் பண்ணலை அப்படின்றதுக்கான காரணத்தை நான் வந்து வழக்கில் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும். அல்லது இப்போ நான் வந்து ஒரு வாடகைதாரர்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வாடகை வச்சிருக்கேன், வாடகையில் குத்தகையோ இல்லை வாடகையோ எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட் மூலியமோ இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் மூலியமோ நான் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஓனர், அதாவது லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓனர் வந்து என்னை அத்துமீறி என்னோட இடத்துல இருந்து என்னை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னாலும் நான் என்னோட சுவாதீனத்தை திரும்பவும் சட்ட ரீதியாக பெறலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. எனக்கு உரிமை மூலம் இருக்கு ஒன்று, அந்த உரிமை மூலம் என்கிட்ட இருக்கு, ஆனால் சுவாதீனத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க, அதனால என் சுவாதீனத்தை மீட்க கோரி நான் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உரிமை மூலமெல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு வாடகைதாரர், நான் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன், இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் கீழே நான் இருக்கேன், ஒரு நான் ஒரு லைசன்ஸ் மூலியமா எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போது என்னோட டேர்ம் அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே என்னை வந்து அத்துமீறி என்னை வெளியேற்றிட்டாங்க, அது ஓனராக இருந்தாலும் நான் அவருக்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணலாம்னா என்னோட சுவாதீனத்தை மீட்க கோரி நான் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதுவும் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் சூட்டுக்கு கீழே தான் வரும், அண்டர் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். சரிங்க மேம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம அந்த ஊர்லேயே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்ச உடனே இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வெளியில் இருக்கிறோன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரிய வரும்பொழுது நம்ம அந்த நடவடிக்கை எடுக்கலாமா? அந்த நடவடிக்கைகளில் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லை இந்த சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் சேர்ந்தது? இப்போது நான் வந்து வெளியூரில் இருக்கேன், எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் தெரியுது நான் இந்த மாதிரி என்னோட சொத்துல வந்து இன்னொருத்தர் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, என்னோட சுவாதீனம் போயிடுச்சு, நான் அது என்ன அனுபவத்துக்கு வர முடியாது, இப்போ நான் எடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வருது இல்லைங்களா? ஸோ அந்த நாள்ல இருந்து தான் 12 வருஷம் நம்ம கணக்கிடணுமே தவிர்த்து என்னைக்கு டிஸ்போசஸ் ஆச்சோ, அதாவது பொசஷன் என்னைக்கு கைவிட்டு போச்சோ அந்த நாள்ல இருந்து கணக்கு கிடையாது. அவருக்கு என்னைக்கு தெரிய வருது தன்னோட பொசஷன் போயிடுச்சு அப்படின்றது தெரிய வருதோ அந்த நாள்ல இருந்து நம்ம 12 வருஷத்தை நம்ம கணக்கிட்டு சொல்லலாம். ப்ரொவைடட் நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே 10 வருஷம் தான் இருக்குது டைம், 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்போஷன் ஆன தேதியிலேருந்து 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இவருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. ஸோ அதர் சைடு என்ன சொல்லுவாங்க, லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, லிமிடேஷன் பார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் போது நம்ம வந்து சொல்லலாம், இல்லை எனக்கு 2 வருட காலத்துக்கு பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது, ஸோ இந்த தேதியிலேருந்து நீங்கள் நான் டிஸ்போசிஷன் கணக்கிட்டு வித்தின் லிமிடேஷனுக்குள்ளே தான் நான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கலன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வழக்கு தொடர முடியும். சரிங்க மேம். ஒரு சில சமயம் இப்போ என்னென்னா அந்த நகரப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிளாட்ஸ் புதுசாக வீடு கட்டுறது, அப்போ வீடு கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அடி 1.5 அடி இந்த மாதிரியான ஒரு சில சமயம் ஜாஸ்தியாக அடுத்தவங்களோட இடத்துலேருந்து எடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த மாதிரியான இடத்துல செய்ய முடியும், அதுக்கு என்ன சட்டத்தீர்வு இருக்கும்? அதுதான் நம்ம அங்கேயே இருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரிகாஷனாக நம்ம ஸ்பீடி முன்னாடியே வந்துட்டு அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் ஒன்று போட்டு நம்ம சூட்டை ஃபைல் பண்ணிடலாம். ஏன்னா இமீடியட்டாக அதை ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நம்மளால் அதை தடுக்க முடியாது, நாளைக்கு பில்டிங் எழுந்துட்டு அதை டெமாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த மாதிரியான சூழலில் நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்ட்டில் முன்கூட்டியே நம்ம அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷனோட நம்ம ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம், ஒரு தாவா தாக்கல் பண்ணிட்டு அதன் மூலமா நம்ம தீர்வை பெறலாம். ஒரு சமயம் கட்டியே முடிச்சிட்டாங்க அப்படின்னா டெமாலிஷன் வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான நிறைய பாத்தீங்கன்னா இப்போல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல கூட வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாங்க, எல்லா இடத்துலயுமே அது நடக்குது. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, அது வந்து ஒரு சமயம் அரசு இடம் இந்த மாதிரி புறம்போக்கு இடம் இந்த மாதிரி வரும் பொழுது ஓகே, இன்னொரு தனியார் இடத்த வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சு கொஞ்சம் நீட்டி கட்டிட்டாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக இடம் எடுத்து கட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் டெமாலிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம அவங்க உரிமை மூலத்தை வந்து அவங்க கோர்ட்ல நிரூபணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து அதை டெமாலிஷ் பண்ண உத்தரவு போடுவாங்க. இப்போ நம்ம இடத்த வந்து ஒருத்தர் ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாரு, ஆக்கிரமிச்சிட்டாரு, அவர் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வந்து நம்ம இந்த கேஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நமக்கான சொத்துக்கான உரிமை ஆவணங்கள் எல்லாத்தையும் நம்ம வக்கீல்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக நம்ம அந்த கோர்ட்டில் வந்து கேஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முதல்ல ஒரு இமிடியேட் ரிலீஃப் மாதிரி எதாவது கிடைக்குமா? முதல்ல அவர் வந்து அந்த இடத்த பயன்படுத்துறதுக்கான தடை மாதிரியோ அந்த மாதிரி எதாவது கிடைக்குமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு தாவா போடுறீங்க அப்படின்னா அந்த தாவா முடியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரை இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து என்னோட இடத்துல வந்து அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதுல அவ அனுபவத்துல இருக்கிறாரு. இப்போ நான் அதை வந்து எப்படி நான் என்னோட சுவாதீனத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ வெறும் பொசஷன் சூட் மட்டும் அவர் போடல, டிக்ளரேஷனும் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னோட பேரில் தான் சொத்து இருக்குது, உரிமை மூலம் என்கிட்ட தான் இருக்குது, அதை வச்சு இது என்னோட சொத்து அப்படின்னு நான் நிரூபணம் பண்ணுறேன் கோர்ட்டில். அண்ட் எனக்கு அந்த சொத்தோட சுவாதீனத்தை மீட்க கோரி நான் வழக்கு தாக்கல் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் வந்து வெல் செட்டில்டு, என்னோட டைட்டில் நான் நிரூபணம் பண்ணிட்டேன், என்னோட ப்ராப்பர்ட்டி தான் நான் கோர்ட்டில் நிரூபணம் பண்ணிட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக ப்ரிலிமினரி டிகிரின்னு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி டிகிரி அப்படின்னா முதல் நிலை தீர்ப்பாணைன்னு சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி டிகிரினா வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ இமீடியட்டான ஒரு ரிலீஃப் அந்த பர்சன் அக்ரீவ்டு பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ப்ரிலிமினரி டிகிரியாக பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் டிகிரி அப்படின்றது இறுதி, அதாவது அந்த வழக்கோட இறுதியில் கொடுக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு தீர்ப்பு தான், அந்த தீர்ப்பாணையை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபைனல் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இடைநிலையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பாணை அதை வச்சு நம்ம செயல்முறைப்படுத்தி அவங்கள வந்து நம்ம பொசிஷனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரிலிமினரி டிகிரியாக வந்து நம்ம கோர்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கான தீர்வை வந்து நம்ம வெல் செட்டில்டாக நம்ம உரிமை மூலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக அவங்கள வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு ஆர்டரை ப்ரிலிமினரி டிகிரியாக பாஸ் பண்ணலாம். சரிங்க மேம். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் குறிப்பாக வாடகையில் குடியிருக்கிறவங்க இல்லை ஒரு குத்தகையில் இருக்கிறவங்க ஒரு சில சமயம் அந்த ஓனரோட அந்த நில உரிமையாளரோட அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இல்லை அதுக்கான வாடகை சம்மந்தமான ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா சில சமயம் வந்து அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதற்கு என்ன சட்ட தீர்வுகள் வந்து இருக்குங்க மேம்? இப்போது நீங்கள் பொதுவாக இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2017 இதில் வந்து 2 வகையாக பார்க்கணும். ஒன்று இந்த உரிமையாளருக்கு என்ன உரிமைகள் இருக்குது, அந்த வாடகைதாரருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, ரெண்டுத்தையுமே கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ இந்த 2017 அமெண்ட்மெண்ட் வந்த பின்னாடி இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும் கம்பல்சரின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் முன்னாடி வந்து இப்போ என்னன்னா இது ரெண்டல் அப்படின்ன உடனே ரெசிடென்ஷியலாக ஒன்று கமர்ஷியலாக போகுது. இப்போ ரெசிடென்ஷியலாக போகிறதுக்கும் கமர்ஷியலாக போகிறதுக்கும் என்னென்னா நம்ம நோட்டீஸ் பீரியட் நம்ம, அதாவது இப்போ நான் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு பில்டிங்காக ஒரு கமர்ஷியலாக விட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு சில ஆஸ் அ லேண்ட்லார்ட ஒரு டெனண்ட்டுக்கு 2 பேரும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பதிவு செய்வாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு டெனண்ட் மீறும் போதோ அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாடகை விட்டுருக்கேன், அந்த வாடகைதாரர் இன்னொருத்தருக்கு வாடகை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சப் லெட் விடுறாரு ரெண்ட்டுக்கு, அப்போ அது வந்து சட்ட ரீதியாக தவறு. ஸோ அந்த மாதிரியான காலத்துலேயோ சுச்சுவேஷன்லேயோ இல்லை நான் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து ஒரு வாடகைதாரர், நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங்கே மாற்றுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறேன், இல்லை நான் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறேன், இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் நம்ம வந்து லேண்ட்லார்ட் என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த உரிமையாளர் என்ன பண்ணுவாங்க, இந்த டெனன்சியை வந்து ரத்து பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸாக அதை கருத்திக்கிட்டு அவங்கள வந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். இப்படி வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா அவங்களே போயிட்டு வெளியே இருக்கிறதெல்லாம் அந்த வெளியே பொருளெல்லாம் எடுத்து நீ காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூட்டை போட்டுட்டு வந்துடுறது கிடையாது. அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு இருக்குது. அதாவது லீகலாக என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுமோ லேண்ட்லார்டாக இருந்தாலும் அது சட்ட ரீதியாக தான் நீங்கள் வந்து அந்த வாடகைதாரரை வெளியேற்ற முடியுமே தவிர அத்துமீறி நீங்கள் போய் உங்களோட இடம் தான்றதுனால நீங்கள் வெளியேற்ற முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் நம்ம வந்து டெனண்ட்டுக்கான உரிமையும் இருக்குது. இந்த டெனண்ட்டுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, இப்போ ஒரு லேண்ட்லார்டு வந்து என் இடம் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணுற, நீ வாடகை சரியாக கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு போயிட்டு வெளியே எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு பூட்டு போட்டு வந்து இனிமேல் உனக்கு கொடுக்க முடியாது வாடகைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த டெனண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கீழே இமீடியட்டாக ஒரு சூட்டை போடலாம். சூட் என்ன சூட்டுனா பொசிஷனை மீட்க கோரி, அதாவது என்னோட சுவாதீனத்தில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை எனக்கு மீட்டு கொடுங்க, ஏன்னா என்னோட டெனன்சி பீரியட் இன்னும் முடியல, அக்ரிமெண்ட் படி என்னோட லீஸ் பீரியட் இன்னும் முடியல, நாங்கள் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த பெருத்த நஷ்டம் ஏற்படுது இதனால் அப்படின்னு சொல்லி
அந்த ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சூட்டை வந்து அந்த டெனன்ட்டோ இந்த லீஸுக்கு இருக்கக்கூடிய நபரோ இல்லை அந்த லைசன்ஸையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே ஒரு தாவாவா அதாவது வழக்கா தொடரலாம். இந்த வழக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ப்ரொசீஜராக தான் நடக்கும். சம்மரி ப்ரொசீஜர் அப்படின்னா விரைவா தீர்ப்பு கொடுக்குவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வருட கணக்கில் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வித்தின் ஃபியூ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவரோட வாழ்வாதாரமே அதுதான். ஸோ அந்த வாழ்வாதாரத்தை வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரியர் பொசிஷனை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் தான் வாடகைக்கு இருக்கிறேன், இவர் வந்து என்னை வெளியேற்ற வரைக்கும் நான் என்னோட சுவாதீனத்தில் தான் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்றத நான் நிரூபணம் பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த ஓனர் அதாவது அந்த லேண்ட்லார்ட் வந்து என்னை வெளியேற்றுறது வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவோட என்னை வெளியேற்றல, அதாவது சட்ட ரீதியாக என்னை வெளியேற்றல, அத்துமீறி என்னை வெளியேற்றிட்டார். இந்த 2 கிரவுண்டையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு ப்ளஸ் என்னோட பொசஷனையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக சம்மரி ப்ரொசீஜரில் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து கோர்ட் வந்து அந்த பொசிஷனை அந்த பர்டிகுலர் அக்ரீவ்டு பர்சன் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த டெனண்ட்டுக்கோ இல்லை அந்த லெஸ்ஸிக்கோ அதாவது அந்த குத்தகை எடுத்தார் இல்லைங்களா அந்த நபருக்கோ வந்து கோர்ட் வந்து மீட்டு கொடுக்கும் இந்த சுவாதீனத்தை. ஸோ இது வந்து அந்த வாடகைதாரருக்கான உரிமைகள். இப்போ இதை லேண்ட்லார்டு உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் டெனன்ட் வந்து வாடகை சரியா பே பண்றது கிடையாது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்றாரு, அந்த பில்டிங்கை வந்து மாத்துறாரு, அந்த ஸ்ட்ரக்சரையே மாத்துறாரு. ஏன்னா அதெல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முன்னாடி அவங்க அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிட்வீன் அந்த லேண்ட்லார்டும் அந்த வாடகைதாரரும் பர்டிகுலர் டெனன்ட் வந்து அதை மீறி நடக்கிறாருன்ற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த லேண்ட்லார்ட் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை எடுக்கலாம். டெர்மினேட் எப்படி பண்ணுவாங்கன்னா எவிக்ஷன் நீ வந்து காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த நோட்டீஸ் கொடுத்தும் அவர் காலி பண்ணல, அந்த நோட்டீஸ் கொடுத்து அவர் காலி பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், இல்லை பிரியாரா அந்த அக்ரிமெண்ட் படி எனக்கு 1 இயர்க்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு ஒரு இருந்தால் நான் அந்த நோட்டீஸ் பீரியடில் சொல்லியிருக்க அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரியட்குள்ளே நான் நோட்டீஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் எவிக்ட் பண்ணுங்க, யூஆர் டெர்மினேட்டிங் மை ப்ராப்பர்ட்டி தட் இஸ் த அக்ரிமெண்ட் வித் ரிகார்ட் டு த ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன் சம்பந்தமான ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் கேன்சல் பண்றோம். ஸோ ஐ எம் கேன்சலிங் தி அக்ரிமெண்ட், நான் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன், டெர்மினேட்டிங் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவிக்ட் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம். அதுவும் அவர் அந்த பொருட்படுத்தாம அவர் அங்கேயே இருக்காரு, அவர் வாடகையும் பே பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ளஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இவர் வந்து என்ன பண்ணலாம், லேண்ட்லார்ட் வந்து ஒரு எவிக்ஷன் சூட்டா போடலாம். இந்த எவிக்ஷன் சூட்டுக்கான கால வரையும் வந்து ஒரு டெனண்ட்டை வந்து வெளியேற்றுறதுக்கான கால வரை 12 வருஷம் இருக்குங்க சார். அதுவும் லிமிடேஷன் 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். இன்னொரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வந்து ஒரே வீட்டுல இருந்து வாடகை கொடுத்துட்டாருன்னா அந்த வீடு அவருக்கு சொந்தம். அதெல்லாம் கிடையாதுங்க சார், அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அதாவது உரிமை மூலம் யார்கிட்ட இருக்கு, பொசிஷன் நீங்க வேணா இருக்கலாம். நீங்க சொல்றது எப்படின்னா அட்வர்ஸ் பொசிஷன் ஒன்றும் வரும், அதாவது ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு அசையா சொத்துல ஒருத்தர் வந்து 12 வருட காலம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சுட்டு வராரு. யாருக்கு தெரிஞ்ச மாதிரினா முக்கியமா அந்த யார் அந்த ஓனரோ அதாவது உரிமை மூலம் யார் இருக்கிட்ட இருக்கோ அந்த நபருக்கு தெரிஞ்சே அவர் வந்து அந்த 12 வருட காலமும் அனுபவத்தில் இருந்துட்டு வராரு. முக்கியமா யாரோட இடையூறும் இல்லாம 12 வருட காலம் எந்தவித அக்ரிமெண்ட் பேசிஸ்லயோ இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ எந்தவித இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டேன், 12 வருஷம் எனக்கு யாரும் தொந்தரவு பண்ணல, ஓனருக்கு தெரியும் நல்லாவே, அந்த பர்டிகுலர் உரிமை மூலம் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தெரியும் இது என்னோட ப்ராப்பர்ட்டி தான். ஆனாலும் அவர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நான் 12 வருஷம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டியை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் 12 வருஷம் முடிஞ்ச பின்னாடி அவர் கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு டைட்டில் ஹோல்டர் யார் அந்த சொத்துக்கான உரிமையாளரோ அவர் கேஸ் போடுறாரு அப்படின்னா நான் என்ன எடுப்பேன், நான் டிஃபென்ஸ் எதிரிடை அனுபவ உரிமை எனக்கு இருக்கு, அதனால இந்த சொத்து எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ரிலீஃபை கோர்ட்ல கேட்க முடியும். அதுதான் எதிரிட அனுபவ பாத்திய உரிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வருஷம் நான் அனுபவிச்சிட்டேன், அவர் வந்து எனக்கு கேட்கவே கிடையாது, எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, தெரியாது இல்ல இந்த மாதிரி ஒரு 12 வருஷம் அவர் வந்து கவனிக்காம இருந்தா. அதுதான் அதோட கண்டிஷன் என்னன்னா வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிந்தவாறு அந்த பர்டிகுலர் யார் டைட்டில் வச்சிருக்காரோ அந்த ஹோல்டர் யாரோ அந்த உரிமையாளர் யாரோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அனுபவிக்கணும் 12 வருஷம். ஸோ அந்த 12 வருடம் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிந்தவாறு ஒரு சொத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எந்த இடையூறும் கொடுக்கல,
இப்போ வந்து எனக்கு உரிமை கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு எதிரடை அனுபவ உரிமை இருக்கு. 12 வருஷம் நான் அனுபவிச்சிட்டேன் இந்த இடத்தை. அவர் வந்து எனக்கு கேட்கவே கிடையாது, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எனக்கு தான் இருக்கு. நான் அப்படி கேட்கும் போது எதிரடை அனுபவ உரிமையில என்னோட பர்டன் தான் இருக்கு. நான் வந்து அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணும்போது நான் அதை ப்ரூவ் பண்ணணும். நான் என்னை யாரும் தொந்தரவு பண்ணலன்றது. பிளஸ் அவரும் என்ன பண்ணணும்னா இது என்னோட இடம் தான்றது அவரும் நிரூபிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் நீங்க சொல்றது பொதுவா. ஆனா வந்து இந்த மாதிரி வந்து 12 வருஷம் ஒரே வீட்டில் இருந்துட்டு அது வந்து அந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய வந்து 2017 அமெண்ட்மெண்ட் பின்னாடி எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும், ப்ராப்பரா எல்லா அக்ரிமெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. அதனால இப்போ சில வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ரெசிடென்ஷியல் முக்கியமாக ரெசிடென்ஷியல் ரெண்ட்டுக்கு விடும்போது அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் கமர்ஷியல் பிளேசஸில் எல்லாத்துலேயுமே ரெண்டல் வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ப்ராப்பராக அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு வராங்க. சரிங்க மேம். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை பிரிக்கிறதுல இல்லை ஒரு சில சமயம் இப்போ அண்ணன் தம்பிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து அவங்களுக்கு அப்போ திருமணம்லாம் இருக்காது. ஆனால் 2-3 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க. அந்த சொத்து வந்து அப்படியே 2-3 பேர்ல இருக்கும். இல்லை ஒரு சில சமயம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரில் இருக்கும், ஒருத்தர் அந்த பேரில் இருக்க மாட்டார். பட் ஆனால் 3 பேருக்குமே சேர்ந்து அதை வாங்கியிருந்திருப்பாங்க. அதை பின்னாடி பிரிக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், அதை பிரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கான சட்ட தீர்வுகள் என்னென்ன இருக்குது? சரி, இப்போ பார்ட்டிஷன்ன்றது வந்து எப்படின்னா பாகப்பிரிவினை வழக்கு வந்து இப்போ ஒரு கூட்டு குடும்ப சொத்து இருக்குது. அந்த கூட்டு குடும்ப சொத்தை வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுவார் அப்படின்னா கர்த்தா ஆஃப் த ஃபேமிலி, அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர் தான் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்பா தான் பார்த்துட்டு வருவார்னு வச்சுக்கோங்க. அப்பா காலத்துக்கு பிறகு அப்பா வந்து யாருக்கும் வந்து அந்த சொத்தை வந்து எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டாரோ, இல்லை ஒரு உயிலோ இல்லை லைக் ஏதோ கிஃப்டோ எதுவும் பண்ணலை, தான பத்திரம் எதுவும் பண்ணலை, அப்படியே இறந்துட்டார் அப்படின்னா அந்த சொத்து வந்து அந்த அவங்களோட பசங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்கு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட ரெண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ரெண்ட் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் வாங்கிட்டு இருக்காரு, அதை அனுபவிச்சுட்டு வராரு. மற்ற 2 பசங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எதுவுமே கொடுக்க கிடையாது. இப்போ என்ன ஆகும், இந்த 2 பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய அண்ணா மேல அதாவது ஒருத்தர் மேல சூட்டை ஃபைல் பண்ணுவாங்க. என்னென்ன இந்த மாதிரி பாக பிரிவினை இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஆகலை, எல்லா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிகள் உள்ள ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு, அதில் வர வாடகை எல்லாம் அவரே எடுத்துக்கிறாரு, எங்களுக்கு வந்து அது எதுவும் கொடுக்கறது கிடையாது, அதனால எங்களுக்கு வந்து இந்த சொத்தை வந்து பாகம் பிரித்து அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து அலாங் வித் பார்ட்டிஷன் நம்ம மீன் ப்ராஃபிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், அதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாம். இதே வந்து அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சம்பாரிச்சு அந்த பர்டிகுலர் சம்பாத்தியத்தில் பொதுவாக ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்க, எந்த மூலியமாக எந்த சம்பாத்தியத்தில் நீங்கள் அந்த சொத்தை வாங்கினீங்க, எந்த காலத்தில் வாங்கினீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வெளில எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அதை கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு விஷயம் இருக்குங்க சார். சரிங்க மேம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சொத்தை வந்து அவங்க அப்பா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, பின்னாடி வந்து அதை பிரிச்சுக்கிறதுல என்ன சிக்கல் வரும் மேம் அவங்களுக்கு? யாரை சம்பாதிச்சாலும் அப்பா பேரில் சொத்து இருக்கா, அப்பா பேரில் சொத்து இருந்தால் அப்பா யாருக்கும் எழுதி வைக்காம இறந்துட்டாருன்னா ஈக்குவலாக எல்லா பசங்களுக்குமே ஷேர் தான். ஸோ இது நான் தான் சம்பாதிச்சேன், நீங்கள் 2 பேர் சம்பாதிக்க. அதில் ஒரு பகுதி வந்து ஒரு இப்போ அண்ணன் தம்பியில் ஒரு சிலருக்கு இருக்கு, ஒரு பகுதி அப்பா பேரில் இருக்கு அப்படின்னாலும் அதே கண்டிஷன் தான் வருமா, எப்படி வருங்க மேம்? அது அப்பா சொத்தையும் அவரோட காலத்துக்கு பிறகு டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும் அதுவும். இப்போ இவங்க பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆசெட்ஸ், அதை வந்து நம்ம எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அவங்க பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்க திருப்பவும் பாக பிரிவினை பண்ணலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பதிவு பண்ணும்போது தனித்தனியா பதிவு பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ அப்பா பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ஈக்குவலா தி கேன் கிளைம். சரிங்க மேம். இப்போ இந்த பாக பிரிவினை செய்யும் பொழுது இந்த மீன் ப்ராஃபிட்ஸ்ன்னு ஒன்று சொன்னீங்க, அதாவது ஆக்சுவலாக சொத்து வந்து எல்லாருக்கும் பொதுவான சொத்து, ஆனால் ஒருத்தர் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றப்ப நீங்கள் திருப்பி அதற்கான சட்டத்தீர்வை கேட்கும் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மீன் ப்ராஃபிட்ஸ்ன்ற ஒன்று வந்து மூலமாக ஒரு ஏதோ தீர்வு கிடைக்கும்ன்றீங்க. மீன் ப்ராஃபிட்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு அதில் என்ன தீர்வு கிடைக்கும்? ஆக்சுவலி மீன் ப்ராஃபிட்ஸ்ன்றது ஒரு உரிமையல் நடைமுறை சட்டத்தில் ஒரு டேர்ம் சார். இது என்ன அப்படின்னா, என்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னை சுவாதீனத்துலேருந்து வெளியே ஏற்றிட்டாங்க. அந்த சுவாதீனத்துலேருந்து வெளியே ஏற்றின நபர் எவ்வளவு காலம் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்காரோ அந்த கால வரைக்கு அந்த பர்டிகுலர் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன், அதாவது நஷ்ட ஈடு தான் அந்த மீன் ப்ராஃபிட்ஸ். இப்போ என்னோட இடத்துல என்னை வெளியேற்றிட்டாங்க, வெளியேற்றின நபர் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு,
ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கான ரெண்ட்டும் கொடுக்கல, அதுக்கான எந்த விதமான பேமெண்ட்டுமே எனக்கு கொடுக்க கிடையாது. அதுலேருந்து எனக்கு ₹1 வர்றது கிடையாது. ஆனால் அது என்னோட இடம். இப்போ நான் அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த நபர்கிட்ட இருந்து நஷ்ட ஈடா அந்த காலத்துக்கு நான் வாங்கக்கூடிய அமௌண்ட் தான் கோர்ட் மூலியமா மீன் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாது. இப்போ டெனன்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்னோட இடம் டெனன்ட் வந்து எனக்கு ரெண்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்ட் ஹரியர் வேற, ரெண்ட் நான் ஹரியரா கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்ட் ஹரியர்ஸ்ன்னு வாங்க இல்லைங்களா. இப்போ நான் 10 மாசம் எனக்கு வாடகை கொடுக்கல வேற. இதே ஒரு 3-4 வருஷம் அவன் வந்து அந்த பில்டிங்கை காலி பண்ணாம எனக்கு ரெண்டே கொடுக்கல, பிளஸ் ரெண்ட்டும் கொடுக்கல, எனக்கு வந்து அதுக்கான ப்ராஃபிட்ஸையும் அவன் வந்து எனக்கு வந்து அந்த இடத்தோட கமர்ஷியல் வேல்யூ அதிகமாகுது. ஸோ என்னோட முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண ரெண்டோட வேல்யூ வேற. ஒரு டவுன் த லைன் ஒரு 4 வருஷம் கழிச்சு, அந்த 5 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா, மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்தோட மதிப்பு, ரெண்ட் எல்லாமே வேறுபடும். ஸோ அந்த பர்டிகுலர் காலத்தில் எனக்கு இவ்வளோ என்னோட வசம் இருந்திருந்தா நான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அனுபவிச்சிருப்பேன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அந்த ப்ராஃபிட்ஸை வந்து அந்த யார் வந்து ராங்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அந்த நபரிடம் இருந்து பெறது தான் மீன் ப்ராஃபிட்ஸ். இப்போ இந்த பார்ட்டிஷன் சூட் சொன்னீங்க. இப்போ அண்ணா வந்து என்ன பண்றாரு, ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வந்து ரெண்ட்டை வந்து வாங்கிட்டே இருக்காரு, 10 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. ஆனா 10 வருஷமா அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ அந்த ப்ராப்பர்ட்டியில ஏன்னா அது கூட்டு குடும்ப சொத்து, எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்கு. ஆனா எதுவும் பார்ட்டிஷன் எதுவும் அவங்க வந்து பிரிச்சுக்கல, பாக பிரிவினை பண்ணிக்கல. இது வந்து ஒரு கூட்டு குடும்ப சொத்து, எல்லாருக்குமே பங்கு இருக்குன்ற மாதிரி. இப்போ வந்து 10 வருஷம் ஆச்சு, அண்ணா வந்து லட்சக்கணக்கில் கமர்ஷியல் பில்டிங்ல இருந்து வாடகை வாங்குறாரு. பட் தம்பிக்கோ தங்கச்சிங்களுக்கோ கொடுக்கல. அப்படின்னும் போது அந்த தம்பி தங்கச்சிங்க என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டிஷன் சூட்டு போடுறாங்க, சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷக்குள்ள ஒரு வழக்கு போடுறாங்க. இப்போ அந்த வழக்கு போடும்போது என்னோட சுவாதீனத்துல இருந்து எனக்கு என்னை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு பாக பிரிவினை வழக்கு போடுறோம். இந்த பாக பிரிவினை வழக்கு போடும்போது கூடவே நம்ம இந்த மீன் ப்ராஃபிட்ஸையும் நம்ம ஒரு பெட்டிஷனா நம்ம தாக்கல் பண்ணலாம். அதாவது இவ்வளவு நாள் அவரை என்னென்னலாம் வந்து அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு இங்க வசம் இருந்திருந்தால் என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கும், அந்த ப்ராஃபிட்ஸை நான் வந்து கிளைம் பண்றேன் ஆஸ் அ காம்பன்சேஷன், நஷ்ட ஈடா நான் வந்து கோர்றேன். இப்போ என்னோட இடத்துல நீங்க இருக்கீங்க, என்கிட்ட அந்த இடம் இருந்திருந்தா நான் அதுல எவ்வளவு லாபம் அடைஞ்சிருப்பனோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா கோர்ட் வந்து கால்குலேட் பண்ணி மீன் ப்ராஃபிட்ஸா வந்து வழங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மேம், இந்த தானப்பத்திரம் எழுதுறது. இந்த தானப்பத்திரம் எழுதுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும்? தானப்பத்திரம்ன்றது எப்படி எழுதப்பட்டா, எந்த சூழலில் எழுதப்பட்டா அது முழுமையாக செல்லும் மேம்? அப்படி ஸோ தானப்பத்திரம்ன்றதை பொறுத்த வரைக்கும் தானம் வந்து இட்ஸ் அ கிஃப்ட், ஒன்ஸ் கிவன் இஸ் அ கிஃப்ட். அதை வந்து கண்டிஷ்னலாக வந்து சில பேர் வந்து எழுதுவாங்க, லைக் இந்த ஒரு டுவர்ட்ஸ் லைக் இன்னும் நாளைக்கு என்னை வந்து பார்க்கல அப்படின்னா, என்னோட வயதான காலத்தில் என்னோட என்னையும் என் மனைவியும் பார்க்கல அப்படின்னா இந்த கிஃப்ட்டை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட கிஃப்ட் எழுதுறாங்க. பட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட நிறைய அது வந்து ஹேபிச்சுவல் ஆயிடுச்சு, நிறைய பேர் அப்படி எழுதுறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ஒரு கிஃப்ட்ன்றது இட்ஸ் நாட் அ கிஃப்ட். கிஃப்ட்ன்றது அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், என்னோட ஆசையா என்னோட மனப்பூர்வமா என்னோட மகனுக்கோ மகளுக்கோ இல்லை எனக்கு பிடித்த நபருக்கும் நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் வந்து கொடுக்கறது பேரு தான் தானம். ஸோ அதை வந்து நான் கண்டிஷனலோட கொடுக்கறது, இட்ஸ் நாட் அ கிஃப்ட். ஆனால் இப்போ நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சூழல், லைக் அப்பா அம்மாவை சரி வரைய பராமரிக்கிறது இல்லை, கிஃப்ட் பண்ண பின்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை பேரண்ட்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போல்லாம் நிறைய வந்து ஆர்டிஓ கிட்ட நம்ம போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கிஃப்டையே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷனை உட்பட்டு அப்போதான் என் பையன் என் பாப்பா, என் பொண்ணு என்ன பாப்பான்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கண்டிஷனோட பண்ணிடுவாங்க. அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு எப்படியோ ஒன்று பண்ணி அதை ரிவோக் பண்ணிடுறாங்க, அந்த கிஃப்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலையில தான் நிறைய வந்து கேசஸ் வருது, நிறைய டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அப்போ நம்ம அந்த தானபத்திரம் எழுதும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் மேம்? அதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அது கேன்சல் பண்றது இதுதான் நான் சொல்லுங்க. இப்போல்லாம் ஆர்டிஓ கிட்ட வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் லைக் வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து இந்த மாதிரியான என்ன பையன் என்னோட பொண்ணு என்ன சரியா பார்த்துக்கிறது கிடையாது, இல்லை என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, இந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து அவங்க விசாரிச்சு நம்ம அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆர்டர் பிறப்பிக்கிறான். இப்போ இந்த மீன் ப்ராஃபிட்ஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ அந்த பில்டிங் நான் வந்து ஒரு வேக்கன்ட் சைட்டா நான் வந்து லீஸ்க்கு எடுத்தேன், ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல நான் வந்து பில்டிங் கட்டுறேன். அதுல வந்து இப்போ ஒரு வேக்கன்ட் சைட் கொடுக்குறேன், சரிங்களா? நான் வந்து ஓனர், நீங்க வந்து லீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க. அந்த பில்டிங் வந்து என்னோட நாலேஜ் இல்லாம, என்னோட அப்ரூவல் இல்லாம நீங்க கட்டிட்டீங்க. பிளஸ் நீங்க அந்த லீஸுக்கான தொகையும் எனக்கு கொடுக்கல, லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து வெளியேறல. நான் என்ன பண்றேன், நீங்க பில்டிங் ஒன்று கட்டிட்டு அந்த பில்டிங் மூலியமா வரக்கூடிய ரெண்ட் எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்க, ஓகேங்களா? இதை வந்து நாம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அன்அத்தாரைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதாவது நான் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு, நான் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நான் பில்டிங் கட்டிக்கோங்கன்னு சொல்லவே இல்லை. உங்க லீஸ் பீரியடும் முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த இடத்துல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பொசிஷன் உங்ககிட்ட தான் இருக்கு, ஓகேங்களா? அந்த பில்டிங் மூலியமா உங்களுக்கு வர ரெண்ட் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் இடம் தானே, என் இடத்துல தானே பில்டிங் கட்டிக்கிட்ட, அதனால நீ கொடுத்த ரெண்ட்டையும் சேர்த்து நீ எனக்கு மீன் ப்ராஃபிட்ஸா கொடுன்னு அப்படின்னு ஓனர் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து அன்அத்தாரைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அப்படியே அந்த ஓனருக்கு அது லீகலா வாங்க முடியும்னா அப்ப என்ன ஆயிடும்? ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க, பில்டிங் கட்டிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மீன் ப்ராஃபிட்ஸ்ன்றது என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இப்போ அந்த என்கிட்ட ஒரு 10 வருஷம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்க அந்த டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் முடிஞ்ச உடனே நீங்க காலி பண்ணிருக்கணும். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க காலி பண்ணல, இன்னொரு 5 வருஷம் சேர்த்து அந்த இடத்துல இருக்கீங்க. அந்த 5 வருஷத்துக்கான தொகை என்னவோ, அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன வேல்யூவோ அதை தான் நான் மீன் ப்ராஃபிட்ஸா பெற முடியுமே தவிர்த்து, நீங்க வந்து ஒரு வீடை கடையா மாத்திக்கிட்டீங்க, அந்த கடையில வந்து ஒரு பிசினஸ் பண்ணீங்க, அந்த பிசினஸ்ல அந்த வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னலாம் ஓனர், அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கேட்க முடியாது, அது வாங்க முடியாது. அந்த மீன் ப்ராஃபிட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ணி தான் கோர்ட் வழங்கும். தட் இஸ் 6% per annum அப்படின்ற வகையில வந்து கணக்கிட்டு அந்த பர்டிகுலர் மீன் ப்ராஃபிட்ஸை வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு வழக்கு பொசஷன் சூட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது என்னோட சுவாதீனத்தை மீட்க கோரி ஒரு வழக்கு போடுறீங்க. அந்த வழக்கோட ஆன்சிலரி ரிலீஃப்னு சொல்லுவாங்க, அதாவது துணை தீர்வாக இந்த ஒரு மீன் ப்ராஃபிட்ஸ் நீங்க கேட்குறீங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ பெரிய கமர்ஷியலான ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கில் வரக்கூடிய ரெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு சரி வர அவர் பே பண்ணலை, இவ்வளோ வருஷமாக அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு, இப்போ பொசஷன் எனக்கு மீட்க கோரி நான் வழக்கு போட்டிருக்கேன், இப்போ தற்காலிகமாக வந்து பொசஷன் என்கிட்ட கொடுத்துடுங்க. அதாவது ப்ரிலிமினரி டிகிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ப்ரிலிமினரி டிகிரியில் அவரை வெக்கேட் பண்ணி எனக்கு பொசஷனை கொடுத்துருங்க. பொசஷனை என்கிட்ட கொடுத்த பின்னாடி அந்த பர்டிகுலர் மீன் ப்ராஃபிட்ஸை நான் பின்னாடி கணக்கிட்டு நான் வந்து கோர்ட் வந்து வழங்கும். அதாவது இறுதியில் கோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் வழக்கை முழுமையா ட்ரையல் நடத்தி தீர்வு காண பின்னாடி எவ்வளவு கொடுக்கணும் அந்த மீன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணி, ஸோ கால்குலேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நீதிமன்றம் எதை நோட் பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக அந்த மீன் ப்ராஃபிட்ஸில் ட்ரூ ஓனருக்கு அந்த பர்டிகுலர் பீரியடில் அவருக்கு எந்த மாதிரியான அமௌண்ட் வந்து அவருக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து ராங்ஃபுல்லாக வச்சிருக்காரு இல்லைங்களா, அவரிடமிருந்து பெற முடியுமோ அந்த தொகையை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப வருடம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னும் போது கண்டிப்பாக 6% per annum இந்த விகிதத்தில் தான் நம்ம வந்து அவங்க கோர்ட் வந்து கால்குலேட் பண்ணப்படும். சரிங்க மேம். அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, நம்மளோட ஒரு இடத்த வந்து ஒரு அசையா சொத்தில் யாராவது வந்து அத்துமீறி வந்து ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அதுலேருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை சில சமயம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை வந்து நம்ம அந்த அனுபவத்துக்கான பலனை எப்படி கோர்ட் மூலமாக ஒரு ரெமெடியாக எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது, குறிப்பாக இந்த வாடகைதாரர் உரிமையாளருக்குமான சிக்கல்கள், அதற்கு என்ன 2 பேருக்குமான உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல். இதை வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா நினச்சி இதுக்கு நமக்கு தீர்வே கிடைக்காதான்னு நிறைய பேர் மனசு வருத்தப்படுற ஒரு விஷயம்னா இந்த இடம் சார்ந்த சிக்கல்கள் தான். இதுக்கு வந்து சரியான தீர்வு இருக்குது, சரியான முறையில் நம்ம அணுகணும். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான அந்த காலவரை 12 வருஷங்கள் அப்படிங்கிறத வந்து முடிந்த அளவுக்கு அந்த காலவரிடத்துக்குள்ளே அதற்கான வேலைகளை ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கான தீர்வு ரொம்ப வெகு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சரியான முறையில் சரியான சட்ட ஆலோசனையை பெறும்பொழுது நமக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும். இப்போ வந்து இந்த டெனண்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொசிஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சம்மரி ப்ரொசீஜர், அதாவது வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து ஸ்பீடியாக நம்மளுக்கு வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கிடைக்கும்னு இதை வந்து அவங்க வெளில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு பொசிஷன் ப்ரியார் பொசிஷன் என்கிட்ட தான் இருந்தது, அதாவது நான் தான் கடையில் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ப்ளஸ் 1 மாதம் 2 மாதம் தான் நான் வந்து ரெண்ட் பே பண்ணலை, அதுக்கே என்னை வந்து வெளியேற்றிட்டாங்க. இப்போ என் டெர்மினேஷன் இன்னும் முடியல, அதாவது அக்ரிமெண்ட் வந்து இன்னும் டெர்மினேட் ஆகலை, நிலுவையில் தான் இருக்குது ரெண்டல் அக்ரிமெண்ட், அதுக்குள்ளே என்னை வந்து வெளியேற்றிட்டாங்கன்றதை நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்.
லீகலாக என்னை வெளியேற்றலன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா வழக்கு மீது வரக்கூடிய தீர்ப்பு மேலே அப்பீல் போக முடியாது. அதாவது இந்த ஓனர் வந்து மேல்முறையீடு வந்து அது போக முடியாது, ப்ளஸ் ரிவ்யூவும் போக முடியாது. ரிவ்யூ அப்படின்னா அந்த தீர்ப்பானையே திருப்பியும் வந்து அதே கோர்ட்டில் நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம். அதாவது நீங்கள் வந்து மறு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த மாதிரி மறு ஆய்வும் நம்மளால் கோர முடியாது. யாரால் அப்படின்னா அந்த லேண்ட்லார்டால். ஸோ இது இமீடியட்டாக ஒரு டெனண்ட்டு வந்து உங்களை டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்க ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லீகலாக என்னை வெளியேற்றலை, என்னோட பொசிஷனை எனக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இமீடியட்டாக செக்ஷன் 6 அதாவது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே நீங்கள் வந்து ஒரு சூட்டை வந்து தாக்கல் பண்ணலாம். சம்மரி ப்ரொசீஜரில் வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கான அந்த தீர்வு கிடைக்கும், உங்களோட பொசிஷனும் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். சரி மேம், இவ்வளோ நேரம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய ரொம்ப முக்கியமான சட்டநூல்களை பற்றிலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி. நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் அசையா சொத்தில் ஆக்கிரமிப்பும் சட்ட தீர்வும் வழக்கறிஞர் எம் சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.